ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் எந்த ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, நம்ம எல்லாருமே பார்த்தோன்னா இந்த கூகுள் எர்த்ஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த கூகுள் எர்த்ஸில் நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேம்பெயின்ஸ்க்கும் செப்பரேட்டாக கொடுத்துருப்போம். அப்படி இல்லாமல் எப்படி ஒரு கூகுள் எர்த்ஸ்க்கு அக்கௌண்ட்டுக்கு நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் எப்படி கொடுக்குறது அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் கூகுள் எர்த்ஸ் அக்கௌண்ட்ஸ்குள்ளே போய்க்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் எடுக்கணும். அது எப்படி எடுக்கிறேன்னு பார்ப்போம். ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ChatGPT அப்படின்ற ஒரு டூலை பயன்படுத்தி நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் வந்து எடுத்துக்குவோம். ChatGPT போயிட்டு நீங்கள் எந்த பேஜுக்கு வந்து நெகட்டிவ் கீவேர்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதில் கொடுங்க. உதாரணத்துக்கு உங்களுடைய வெப்சைட் யூஆர்எல் இருக்கு பாருங்க. அந்த வெப்சைட்டோட யூஆர்எல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பேஜுக்கு நெகட்டிவ் கீவேர்ட் வேணுமோ அந்த பேஜை வந்து கொடுத்துரும். இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரக்காண்டி சும்மா டம்மியாக ஒரு இதை வந்து சர்ச் பண்ணுறேன். ஓகேங்களா? ஜஸ்ட்டு ஃப்ரீ பிக் அப்படின்ற கம்பெனிக்குள்ளே போகிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேஜுக்கு தான் நான் ஆட் ரன் பண்ண போகிறேன். எனக்கு இந்த பேஜுக்கு நெகட்டிவ் கீவேர்ட் வேணும் அப்படின்னு நினச்சேன்னா ஜஸ்ட் இந்த பேஜுக்கு அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ChatGPT இதில் போயிட்டு give negative keywords for கூகுள் எர்த்ஸ்னு கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த வெப்சைட்டோட கூகுள் எர்த்ஸ் நெகட்டிவ் கீவேர்ட் வேணுமோ அதை கொடுங்க. ஜஸ்ட் இந்த கமாண்டை கொடுங்க, give நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் ஃபார் கூகுள் எர்த்ஸ்னு சொல்லிட்டு அந்த லிங்க் கொடுத்தேன்னா கூகுள் எர்த்ஸ் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் கொடுக்கும். ஜஸ்ட் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரக்காண்டி டக்குன்னு முடிக்கிறக்காண்டி பண்ணித்தரேன். இதுவே நீங்கள் நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் ஒன்றுன்னா பார்க்கணும்னு நினச்சினா போய் பாருங்கள். ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு இந்த நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் நிறையா சர்ச் பண்ணி பாருங்கள். உதாரணத்துக்கு எனக்கு இந்த நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் நான் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா ஜஸ்ட் இந்த நெகட்டிவ் கீவேர்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு கூகுள் ஆட்ஸ் ஹோம் பேஜ்க்கு வந்து இந்த இடத்துல அட்மின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அட்மினில் போயிட்டு அக்கௌண்ட் செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு கீழே வந்தேன் நெகட்டிவ் கீவேர்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இதில் பாருங்கள் நான் ஆல்ரெடி 27 நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். பார்த்தீங்களா? இப்போ நான் புதுசாக நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த ப்ளஸ் பட்டன் இருக்கு பாருங்கள், இதை கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு எந்த நெகட்டிவ் கீவேர்ட் வேணுமோ அதை கொடுத்துருங்க. இப்போ நம்ம அங்கே காப்பி பண்ண பாருங்கள், அந்த நெகட்டிவ் கீவேர்ட் தான் நான் கொடுக்க நினச்சேன்னா அதை பேஸ்ட் பண்ணிடுங்க. உதாரணத்துக்கு இந்த இடத்துல போயிட்டு எனக்கு வந்து ஃப்ரீ அப்படின்ற வார்த்தையை போட்டு ஆடியன்ஸ் சர்ச் பண்ணால் வேணாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணால் வேணாம், பிஎன்ஜி அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ண வேணாம், இமேஜஸ் அப்படின்றது வேணாம், டவுன்லோட் இந்த மாதிரி எனக்கு இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி ஆடியன்ஸ் சர்ச் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னால் கொடுத்துட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நெகட்டிவ் கீவேர்ட்ஸில் ஆட் ஆயிடுச்சு. இப்போ அந்த நெகட்டிவ் கீவேர்ட்ஸில் போயிட்டு உங்களுக்கு அது ப்ராட் மேட்சாக எக்ஸாக்ட் மேட்சாக கொடுத்துங்க. அதுக்கு எனக்கு இது எக்ஸாக்ட் மேட்சாக சர்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் எக்ஸாக்ட் மேட்ச் ஜஸ்ட் இங்கே போயிட்டு நான் வந்து எக்ஸாக்ட் மேட்ச் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் வந்து கூகுள் எர்த்ஸில் ஆட் ஆகிடும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா கூகுள் எர்த்ஸில் நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறது. உங்களுக்கு கூகுள் எர்த்ஸில் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுங்க, கூகுள் எர்த் சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இந்த மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், என்னை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.